கூட 56 என்கிற இடத்துல இருக்காங்க. பட் எதிர்க்கட்சிகளுடைய வாக்கள் சிதறி இருக்கு. அது இந்த தேர்தல் களம் நமக்கு இப்பொழுதே தபால் வாக்குகளாக இருந்தாலும் கூட தெளிவாக தெரியுது. ஏன்னா அதிமுகவும் தாவேகாவும் ரொம்ப நெருக்கத்தில் வர்றாங்க. தாவேகாவோட ஒருபடி மேலே அதிமுக இல்லைங்கிறது தான் இந்த களம் நமக்கு இப்போதைய நிகழ்நேரம் காட்டுது. இது தபால் வாக்குகளாக இருந்தாலும் கூட அடுத்தடுத்து இப்போ மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களுடைய முடிவுகளும் வரத்துறகு காரைக்குடியே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா கூட தாவேகா வேட்பாளர் பிரபு அங்கே முன்னிலையில் இருக்கார். தேர்போகி பாண்டி போன முறை அமமுக வேட்பாளர் தனியாக நின்ன போதே 45,000க்கு மேலே எடுத்த தொகுதி. அப்போ மக்கள் ஏதோ ஒரு வகையில் புதிய முகமாக வந்திருக்கக்கூடிய விஜயை பெருவாரியாக ஆதரிச்சிருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த தேர்தல் அப்படிங்கிறத தான் பார்க்குறேன். எஸ், நம்ம அந்த சேலம் மேற்கு பார்க்கும்போது அங்கே தாவேகா வேட்பாளர் லக்ஷ்மணன் முன்னிலை வகித்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். காரைக்குடியில் தற்போது தாவேகா வேட்பாளர் பிரபு டாக்டர் டி.கே. பிரபு அங்கே முன்னிலை வகிக்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அங்கு நேரடியாக களம் கண்டார். அங்க என்டிஏல கூட்டணி சார்பில் போட்டியிட்டது அங்கு அமமுகவினுடைய தேர்போகி பாண்டி. அதே போன்று திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் மாங்குடி காரைக்குடியினுடைய சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக இருந்தார். ஆனா தற்போது 3 முக்கிய கட்சியினுடைய வேட்பாளர்களையும் பின்னுக்கு தள்ளி தாவேகாவினுடைய டாக்டர் டி.கே. பிரபு அங்கு முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பரையும் நம்ம பார்க்கிறோம். திருச்சி மேற்கு தொகுதியினுடைய அந்த பிரேக்கப் பார்க்கலாம். இங்க தற்போது திமுக சார்பில் போட்டியிட்ட அமைச்சர் திரு கே.என். நேரு அங்கு பின்னடைவை சந்திக்கிறார் அப்படிங்கிற ஒன்றை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் தொடர்ச்சியாக முன்னணி நிலவரங்கள் வாக்கு அடிப்படையில் முதல் சுற்று இரண்டாவது சுற்று அடிப்படையிலும் தற்போது நமக்கு முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மனுராஜ் எப்படி பார்க்குறீங்க? 112 தொகுதிகளுக்கான நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு. அதில் 29, 28 அப்படிங்கிற அளவில் அதிமுக தாவேகா நம்பர்ஸ் இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அது இதை தாண்டி கேடிசிசி என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை இடங்கள் தொகுதிகளில் தாவேகாவோட தாக்கத்தை எல்லாருமே எதிர்பார்த்து தான். இன்றைக்கி நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் கட்ட செய்தி அதை தாண்டி திருச்சி, அதையும் தாண்டி காரைக்குடி, சேலம் போன்ற இடங்களில் தாவேகாக்கு இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட், ஒரு ஆதரவு இருக்கிறதா என்பதை குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுகவும் தாவேகாவுமே ஆல்மோஸ்ட் இப்போ நெக் டு நெக்காக போயிட்டுருக்காங்க. எந்த அளவுக்கு சில இடங்களில் தாவேகா அதிமுகவை 3வது இடத்துக்கு பின் தள்ளிட்டு வந்துட்டு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அங்கு தாவேகா வேட்பாளர் செல்வம் அங்கு முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிற ஒன்றை பார்க்கிறோம். அவர் கடைசி நேரத்தில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்த டி செல்வம் அங்கு தற்போது முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 295 வாக்குகள் வித்தியாசத்தில் உதயநிதி ஸ்டாலின் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அதான் சொல்றேன், இது இந்த ஒரு தொகுதியை தாண்டி கண்டிப்பாக சென்னையில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இது ஒரு பெரிய பின்னடைவு தான். ஆனால் இதை தாண்டி தாவேகாவோட தாக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சார்ந்த பல பகுதிகளில் இருக்கிறதா. ஏன்னா இது ஒரு இடம் மட்டும் இல்லை, சேலம், காரைக்குடி, திருச்சி, சென்னை அப்படின்னு பல்வேறு பிராந்தியங்கள்லையும் தாவேகாவுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கிறது என்பதை நம்மளால் தெரிந்து கொள்ள முடிகிறது.